நீண்டகால அரசியல் பிணைப்புகளுக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக கூட்டணியில் இணைந்து உள்ளது தேமுதிக. அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்த பிரேமலதா கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளார். இதையடுத்து எந்த தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் என திமுக தலைமையிடம் பட்டியல் வழங்கியுள்ளார்கள். கூட்டணி பேச்சுவார்த்தையில் பிரேமலதா 12 தொகுதிகள் வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் ஸ்டாலின் தற்போதைய சூழலில் 6+1 தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும், கூட்டணி கட்சிகள் யாராவது விலகினால் 8 தொகுதிகள் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது, வெறும் சீட் அல்ல வெற்றியும் சேர்த்து தருகிறோம் என நம்பிக்கை அளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உங்களுக்கு விருப்பமான தொகுதிகளின் பட்டியலை கொடுங்கள், ஆய்வு செய்து முடிவு தெரிவிக்கிறோம் எனவும் கூறியுள்ளார்கள். பிரேமலதா வழங்கிய பட்டியலில் தனது சகோதரர் சுஜித்துக்கு ராஜ்யசபா சீட் வேண்டும் என கோரியுள்ளார். தனக்காக ரிஷி வந்தயம் அல்லது விருத்தாச்சலம், விஜயபிரபாகரனுக்கு விருதுநகர் அல்லது சாத்தூர், எஸ். வெங்கடேசனுக்கு விழுப்புரம் அல்லது விக்கிரவாண்டி, பார்த்தசாரதிக்கு விருகம்பாக்கம், அணைகை முருகேசனுக்கு பல்லாவரம், இளங்கோவனுக்கு பாப்பிரெட்டிப்பட்டி, அழகாபுரம் மோகன்ராஜுக்கு சேலம் தெற்கு என விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த தொகுதிகள் ஏற்கனவே திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிரமாக வேலை செய்து வருவதால் பெரும் அதிர்ச்சி நிலவு வருகின்றது. உதாரணத்திற்கு விருதாச்சலம் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அங்கு ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ இருக்கின்றார். ரிஷிவந்தனையில் திமுகவின் கார்த்திகேயன் 2 முறை வெற்றி பெற்றுள்ளார். விருதுநகரில் ARR ஸ்ரீனிவாசன், சாத்தூரில் மதிமுகவின் ரகுராமன் அல்லது முன்னாள் MP சிப்பிபாறை ரவிச்சந்திரன் போட்டியிட தயாராக உள்ளனர். விழுப்புரம், விக்கிரவாண்டி, விருகம்பாக்கம், பல்லாவரம், பாப்பிரெட்டிப்பட்டி, சேலம் தெற்கு ஆகிய இடங்களில் திமுகவின் தற்போதைய எம்எல்ஏக்கள் அல்லது முக்கிய நிர்வாகிகள் மீண்டும் சீட் எதிர்பார்ப்பது செயல்பட்டு வருகின்றன. இதனால் தேமுதிக கேட்கும் தொகுதிகள் அவர்களுக்கு கிடைத்தால் அங்கு நீண்ட காலமாக உழைத்த திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். அவர்களுக்கு மாற்று தொகுதி வழங்கப்படுமா அல்லது தேமுதிக தனது பட்டியலை மாற்றுமா என்பதே தற்போதைய அறிவாலயத்தில் சூடான விவாதமாகி உள்ளது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.